சீமான் கூட சண்டை போடுற அளவுக்கு விஜய் ஒரு பெரும் படையா. இப்போ எல்லாருக்குமே ஒரு பொது எதிரி யாருன்னா சீமான். கருணாநிதி போல திறமை உள்ளவர் முத்துவேல் ஸ்டாலின். காம்ப்ரமைஸ்னு ஆகிட்ட பிறகு நீ தான் உனக்கு மேலே அப்பங்கிறான்ல அவங்க கூட போய் நின்றவன. நாம் தமிழ்லேருந்து விலகியவர்கள் நேரடியாக சீமான் அரசியலை சேலஞ்ச் பண்ணி பேசுகிறாங்க. அது தப்புன்னு பேசுகிறாங்க. ஒரு ஆளை காட்டுறாங்க. அரசியல் இதுதான் முக்கியம் பார்த்த மாதிரி. சரிங்க, இப்போ பிஜேபி இருக்காரா இல்லையா, இதுதான் இன்னைக்கு அரசியல் பேச பொருள் தமிழ்நாட்டில். சும்மா இவனுங்க அந்த மாதிரி ஒரு இமேஜை உருவாக்குறாங்க சார். எல்லா நாய்களும் பிஜேபி பணியில் கட்டப்பட்டிருந்த நாய்கள் தான். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் புரட்சி தமிழகம் தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா சீமான் விஸ் விஜய் ஒரு போர் முற்றி உள்ளது அப்படின்ற மாதிரி எல்லா ஊடகங்களும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி நிஜமாலே இப்படி போர் முற்றிச்சா? சீமான் கூட சண்டை போடுற அளவுக்கு விஜய் ஒரு பெரும் படையா, இல்லை பயிற்சிவிக்கப்பட்ட படையா, அது அப்படி கூட சொல்லலாம். ஏதோ ஒரு படை இருக்குது, அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா சும்மா விஜய் போஸ்ட்டு ஏன்னா ஒரு பேனர் வச்சா கூட 4 சுற்றி வருது, நம்ம அதை மறுக்கிறதுக்கே இல்லை. சீமான் என்ற ஒரு அறிவார்ந்த தலைவரின் பின்னால் ஒரு அறிவார்ந்த கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தை கொச்சைப்படுத்த நினைக்கிறவங்கள மாதிரி ஆட்க விஜய்க்கும் சீமானுக்கும் சண்டையா, விஜய்க்கும் சீமானுக்கும் போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. போகிற போக்கில் சீமான் விமர்சனம் பண்ணுறார். என்னை கேட்டால் சீமான் அவர்கள் அதை பண்ணக்கூட வேணான்னு கூட நான் நினைப்பேன். நீங்கள் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு தகுதியான நபரோ கட்சியோ அது இல்லை. அது தகுதியான அரசியலை இல்லை, ஏதோ ஒரு தப்பாக கூட ஒரு அரசியல் இருக்கட்டும், அந்த அரசியலை சொல்லி வெளியில் வரட்டும், அப்போ நாம் பேசணும் கூட நான் நினைக்கிறது உண்டு. அதால் இந்த கொஷினே தப்பு தான். இல்லை 13-10% ஓட்டு வாங்கிறவங்கன்னு சொல்கிறாங்க. விஜய் விஸ் திமுக தான் கட்சியாக இருக்குன்றாங்க. அதே மாதிரி இவர் இப்படி பேசுறது கூட எங்கே இவர் வளர்ந்துருவாரோ அப்படின்ற ஒரு பதட்டத்தில் தான் சீமான் இப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே. எல்லாம் சொல்ல வேண்டியதுதான் சார். இப்போ எல்லாருக்குமே ஒரு பொது எதிரி யாருன்னா சீமான் தான். அதாவது நான் திராவிடத்தை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுகிற போது திராவிட தரப்பிலிருந்து நேரடியாக இப்படி சொல்கிறேனே, நேரடியாக திமுக எங்களோட எதிரி சீமான் தான். இப்போ எப்படி இந்த சுபவியெல்லாம் சொல்கிறாங்க, சுவியெல்லாம் என்றைக்காவது சீமானை தவிர வேறு யாராவது விமர்சனம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? பாஜக விமர்சனம் பண்ணுறாங்க. அது பாஜக இவனுக்கு வெளியில் சும்மா விமர்சனம் பண்ணுறானோ, இவனும் பாஜக ஒன்று தானே. அப்போது தமிழகத்தில் இவளுக்கு நேரடியான எதிரி சீமான் தான், தத்துவார்த்த ரீதியாக சீமான் தான். ஏன்னா கருணாநிதி போல் திறமை உள்ளவர் முத்துவேல் நம்ம ஸ்டாலின் இல்லை. ஸ்டாலினுக்கும் உதயநிதி திறமைக்கும் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா அது மலைக்கும் மடுவுக்கும். அப்படி இருக்கிற போது இந்த சித்தாந்தத்தை காப்பாற்றுவதற்கு, இல்லை இந்த ஆட்சியை காப்பாற்றுவதற்கு, இந்த வழியாக வர இந்த வழிமுறையை காப்பாற்றுவதற்கு சீமான் என்ற ஒரு நபர் பெரிய இடைஞ்சலாக இருப்பார். அதால் தான் இந்த அல்ல கைகள்லாம் சீமானை விமர்சனம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கையில் ஏன் சீமான் விஜய் எதிர்க்கணும்? இல்லை அதுதான் அதை இவர் தவிர்த்திருக்கலாம். பட் ஆனால் ஒரு எரிச்சல்னு ஒன்று வருது இல்லை, அதை பார்க்குற போது அந்த எரிச்சல் கூட விஜய் ஒரு நாளைக்கு ஒரு பெரிய தலைவர் ஆகிடுவார், அவர் நாளைக்கு நமக்கு அரசியல் ரீதியாக போட்டியாக வந்துடுவார் அப்படிங்கிறது தான் இல்லைங்க. இப்போ நம்ம வீட்டு புள்ள சொன்னால் கேட்க மாட்டேங்குது. இது ஒரு மாதிரி முடிய கிடிய விட்டுன்னு கம்மலை போட்டுக்கின்னு காலில் பேண்ட்டு நுழைய முடியாத அளவுக்கு பேண்ட்டு போடுது. இந்த நாய் நம்ம சொன்னால் கேட்க மாட்டேங்குது. ஒரு இடத்துல போய் நிற்கிது, இல்லை பள்ளிக்கூடத்துக்கு போகுதுன்னு வச்சுக்க, இப்படி சொல்லுவோம். பள்ளிக்கூடம் போகுது, அங்கேயாவது இந்த வாஜா திருத்தக்கூடாதா, இந்த முடிய கிடிய வெட்ட சொல்லக்கூடாதா, ஏதாவது ஒன்று பண்ணி இந்த புள்ளியை சீர் பண்ணக்கூடாதா, நம்ம பேச்சு தான் கேட்க மாட்டேங்குது, இப்படி தருதலையாக இருக்குதுன்ற ஆதங்கத்தில் இருந்து இந்த இளைஞர்கள் கூடியிருக்காங்க சார். அப்புறம் அப்பான்ற முறையில் அக்கறையில் விமர்சனம் பண்ணுறாரா? நிச்சயமா சார். போனவர்கள் பெரும்பாலும் தமிழர்கள் தானே. ஏன் இது தமிழர்களோட தத்துவ கூட்டமா சித்தாந்த கூட்டமா அப்படின்னு பேசுறாருல. அப்பான்ற ஸ்தானத்தில் விமர்சனம் பண்ணோம்னா ஏன் தத்துவ கூட்டம் ரசிகர் கூட்டம்னு ஏன் ஒரு வேறுபடுத்தி அந்த கருத்தை வச்சு பேசணும்? ஒரு தத்துவ கூட்டமாக இருக்க வேண்டும். என் புள்ள அங்கே போயிட்டான், அவன் ஊதாரியாக இருக்கிறான், அந்த ஊதாரித்தனத்தோடு அவனை வளர்த்துறாதீங்க, அவனை கொஞ்சம் அரசியல் படுத்துங்கன்ற அக்கறை தான் இது. இந்த அக்கறை என் இளைஞர் என் பையன் கெட்டு போகிறான்றதை தாண்டி நாளைக்கு விஜயே இதை நம்பி ஏமாந்துடுவார். ஒரு தடவை இப்போ ஓட்டு போடுறாங்கன்னு வச்சிங்களேன், இப்போ போட்டுருவாங்க, ஏதோ கொஞ்சம் பேர் போட்டுருவாங்கன்னு வச்சிங்களேன், அடுத்த தடவை அவனுக்கான பிரச்சனைகள் வரும்போது இவர் பேசலன்னு வச்சுக்க,
இன்னொருத்தன் எவனா ஒருத்தன் நடிகை கட்சி தந்தானா அங்கே ஓடுவான். அப்போது அவன் ஓடுறது பெருசு இல்லை. இந்த 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 கட்சியில் ஒரு 2-3 வருஷம் இருந்து ஏமாந்து ஒன்றுமே இல்லைப்பா மண்ணுப்பா அந்த ஆள் அப்படின்னு இந்த மண் இன்னொரு மண்ணுக்கிட்ட போய் அங்கே ஒரு 2-3 வருஷம் இப்படியே தமிழக இளைஞர்களில் அந்த மூளை வேஸ்ட் ஆகிடக்கூடாது, சிந்தனை வந்து மழுகி விடக்கூடாதுன்ற அக்கறையில் தான் விஜயை நாங்கள் விமர்சனம் பண்ணல. விஜய் கொஞ்சம் போல் இந்த வந்துக்கிற பசங்களை கொஞ்சம் அரசியல் அக்கறையை வந்து இப்படி கூட எடுத்துக்கலாமா? வேற என்ன, இப்படி விமர்சனம் பண்ணுறது கூட அக்கறையை எடுத்துக்கலாம். வேற என்னங்க, வேற என்ன? இப்போ நான் ஆந்திராவில் ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு இல்லை லூசு போயிடலாம் ஏன்னா முன்னாடி ஓடுறீங்க நான் சொல்கிறோம். நம்ம பிள்ளைங்க நாளை இவன் நமக்கு இந்த இந்த இங்கே இருக்கிற சித்தாந்தத்துக்கு இல்லை தமிழினத்துக்கு எதிரானா யாருக்கு பாதிப்பது? உங்களுக்கு ஒன்றும் இல்லை, எவன் செத்தானா எவன் போனான்னு இருப்பீங்க. ஆனால் தமிழ் அரசியல், தமிழ் தேசிய அரசியல், ஒரு தமிழருக்கான அரசியலை பேசுகிற எங்களை மாதிரி ஆளுக்கு தாங்க அது வருத்தம் இருக்கும். ஏன் வந்து நீ வந்து நடுவில் நிற்காத லாரி அடிபட்டுவேன்னாரு, எனக்கு இது ஒரு கண்ணு அது ஒரு கண்ணுன்றியே, என்னடா இது அப்படிங்கிற ஆதங்கத்தில் இருந்து தான் பேசுறது. அதை வந்து அதாவதுங்க ஒரு கட்சியில் 2-3 முட்டாள் இருக்கலாம், மொத்த தலைமையும் முட்டாளாக இருந்தால் எப்படி? அந்த ராஜ்மோகன் இருக்காங்க, நல்ல அறிவார்ந்த தலைவர்கள் தான் சொல்கிறாங்கல்ல. அறிவார்ந்த தலைவர்கள் தான் சொல்கிறாங்க. இப்போ புஷி அனந்த் ஒருத்தர் இருக்கார், விஜயோட மூஞ்சி தான் வந்து எல்லா தொகுதியிலையும் வந்து சின்னம் அது ஜெயிச்சிரும்ன்றாரு. சரி, 234 தொகுதிகளும் விஜயோட மூஞ்சி ஜெயிச்சிடும். சரி, ஆதவ் அர்ஜுன் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் ஒரு அறிவாளி, அதை நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி தேர்தல் விஷயங்கள் செய்கிற ஒரு வியூக அமைப்பாளர். அவர் சொல்லாமாங்க 234 தொகுதிகளும் வந்து விஜய் வெற்றி பெறுவார்னு, 26 அவர் தான் முதல்வர்னு அவர் சொல்லாமா? சொல்லுங்க, சொல்லாமா? அப்போ என்னடா டே நீங்கள் என்ன முட்டாள் தானா, இல்லை இங்கே நிறைய முட்டாளுக்கு இருக்கலாம் அதால் நம்மளும் முட்டாளாகவே ஆக்ட் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாம் முடிவெடுத்து செய்கிறீங்களான்னு ஒரு சந்தேகம் நமக்கு வரத்தானே செய்யுது. இல்லை சொல்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது காரணம் இருக்கா? விஜய் எல்லா இடத்துலையும் அப்படி ஒரு ஒரு தலைவராக ப்ரொபகண்ட் பண்ணணும். ஏன்னா ஆரம்ப கட்சியில் அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுல ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லைல்ல. ஒரு கட்சி இதுதான் முக்கியமான பிம்பமாக இருக்காரு, மற்ற யாரும் இல்லை, ஃபர்ஸ்ட் இவரை முதன்மைப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் கூட பேசலாம்ல. நீங்கள் அவரை முதன்மைப்படுத்தி தான் சார் ஆகணும். அவரோட கட்சி தானே, அவரோட கம்பெனி தானே, அது அவர் தானே எம்டி, அது பிரச்சனை இல்லை. நீங்கள் எம்டியின் திறமைகள்னு சொல்கிறீங்கல்ல, அதுதான் சிரிப்பாக இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் சேலத்தில் பார்த்தீங்க, ஒரு வெத்தலையில் தேங்காயை வச்சு இன்னும் குச்சி ஓடி போய் மழையை நிப்பாட்டுறான். கேட்டால் என்னோட நான் யாரை தலைமை ஏற்று நடத்துகிறேன் இல்லை அவங்க சித்தாந்தத்தை எடுத்துக்கிறேன்னா அதில் ராமசாமி நாயக்கருங்கிறாரு. அதுதான் இங்கே சிக்கல். அந்த கூட்டம் சேரதை பற்றியோ அதை பற்றியோலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வருகிறவர்களே கொஞ்சம் நெறிப்படுத்துங்க, முறைப்படுத்துங்க. இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒருத்தர் இந்த நாட்டுக்கு பயன்படுவான். அவன் இப்படியே அவனை வேஸ்ட்டாக மடையனா வச்சிடாதீங்க. ஆரம்பத்தில் எல்லா கட்சியிலும் இருக்க சிக்கல் தானே. அப்படியா சொல்கிறீங்க? அப்படி நான் பார்க்குறேன். நீங்கள் பார்ப்பீங்க, அந்த மாதிரி இல்லையே. நீங்கள் சார் திமுக ஒரு தவறான சித்தாந்தம் இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் கேளுங்களேன், அவன் 4 வரி ஏதாவது சொல்லுவான். நமக்கு அது ஒத்துக்கலன்னு வச்சுங்க, எனக்கே ஒரு 4 சொல்லுவான் சார். இவன் விஜய் பேரை தவிர ஒன்றும் சொல்ல மாட்டான். 2026 நாங்கள் ஆட்சி அமைப்போம். 2 தான், ஒன்று விஜய், 2026 நாங்கள் ஆட்சி அமைப்போம். இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்கல்ல, நல்ல டீட்டெயில்ஸாக பரந்தூர் விமானத்திலிருந்து இந்த அஜித்குமார் மரணத்திலிருந்து ஆர்ப்பாட்டம் பண்ணதுலேருந்து கடுமையாக நல்லா அது இதெல்லாம் மூவ் பண்ணுறாங்கல்ல. சரி, விமர்சனம் பண்ணால் அவர்கள் திமுகவுக்கு எதிரானவர்களாக அறிவிடுவார்களா? சொல்லுங்கள். நான் ஒன்றும் சொல்கிறேன் பாருங்கள், ஒன்று விஜய் வந்து தனியாக நிற்கணும், இல்லை திமுக கூட்டணியில் நிற்கணும். இது வந்து திமுகவோட பிளான். ஒன்று எங்கூட நில்லு, இல்லை தேர்தலே வாரான்னு சொல்லிட்டு 31 பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒதுங்கி தனியாக நில்லு. இது இன்னொருத்தவங்க ப்ராஜெக்ட்டு. இந்த 2ல் ஒன்று நடக்குதா இல்லையா பாருங்கள். என்னை பொறுத்தவரைக்கும் நிச்சயமாக வந்து விஜய் அவர்கள் இந்த 26 தேர்தலை கூட புறக்கணிக்கலாம். நாங்கள் 31 பார்த்துக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். யார் நிர்பந்தம் பண்ணாலும் அவர் வந்து அடங்கி போவார் சார். இப்போ நம்ம விஜய் மேலே வைக்கிற குற்றச்சாட்டே சார், இப்போ நான் காலைல ஏஞ்சி சார் மணி 2 ஆகும் சார், இது வரைக்கும் குறைஞ்சது ஒரு 100 பேர்கிட்ட நான் பேசியிருப்பேன், 100 பேர் முகத்தை பார்த்துருப்பேன், 100 பேர் குரல் நான் கேட்டிருப்பேன். இப்போ விஜய் காலிலேருந்து ஏஞ்சிருப்பார், இது வரைக்கும் அவர் எத்தனை பேர்கிட்ட பேசியிருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் அதிகபட்சமாக அவர் பேசுகிற ஆள் யாராக இருக்கும்? அதோட இவர் பேசினா தான் அவன் பதில் பேசும், அவங்க டிரைவராக இருக்கும். மற்றபடி வேறாவது நடிகை கிட்ட பேசினா அதுங்க ஏன் வந்து தக்காளி விலையோ அரிசி விலையும் பேச போதுங்க. அதுங்க என்ன போன வாரம் 30,000 தரேன் நான் 35,000ட்டான், அந்த மாதிரி தான் பேசுங்க. அதால்
அது ஒரு குறிக்க, நான் அதை தப்பு கூட சொல்ல. அவர் அப்படி தான் வளர்த்தப்பட்டிருப்பார், அவரோட சூழல் அதுதான். இன்னமும் நீ அப்படி இருந்துடாத. உன்னை நம்பி இங்கே ஒரு பெரும் கூட்டம் வருது, ஒரு பைத்தியக்கார கூட்டம் வருது, உன் வீடு சாத்தியிருந்தா கூட அங்கே வந்து உருள்றான் பெறல்றான் அப்படின்ற ஆதங்கத்திலேருந்து சொல்கிறோம். ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோ, ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு குடும்பம், ஒரு பெண்கள்லாம் வந்தது. ஏம்மா அதெல்லாம் யாருமா சொன்னா, இதெல்லாம் சும்மாம்மா, ஏம்மா நீங்கள் அதை விட்டு திருநெல்வேலிலேருந்து இங்கே வந்துருக்கீங்க அப்படின்னு சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுநர் பேசுகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் என்ன விஜய்க்கு எதிரியா சொல்லுங்கள்? அந்த ஆட்டோ ஓட்டுநர்னா விஜய்க்கு எதிரியா? சில யதார்த்தங்கள் புரிஞ்சுட்டு தான் சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஏதோ பொம்பளை பிள்ளைங்க பாவம் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து இதுங்களே அந்த எண்ணத்தில் தானே சொல்கிறாரு. அதே எண்ணம் தான் சார் சீமானுங்க. இவ்வளோ பசங்க பாவம் இங்கே எங்கே ஓட்டுறானுங்க ஓட்டிடுறானுங்க அந்த ஆள் பின்னாடி, ஏன் அந்த பசங்களை இப்படியே வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறது தான். அப்படி ஒரு பக்கம் இருக்கிறதையும் சாட்டை துரமும் சீமான் முத்து இறந்த பின்னாடி போய் சந்திச்ச பின்னாடி தான் இந்த திமுகவோட சாப்பிட்டு கார்னருக்கு இறங்கினதும் தாவேக்க டார்கெட் பண்ணி அடிக்கணுன்றது மாதிரியும் அவங்களுக்கு வந்து ஒரு அஜெண்டா செட் பண்ணி கொடுத்ததா சவுக் சங்கர் விமர்சனத்தில் சொல்கிறாங்க. அவர் சொல்லுவார், அவருக்கு என்ன சார் இருக்கு? இப்போ நேற்று கூட சீமான் சொல்கிறாரு, இவங்க அப்பா ஆழ்வான் புள்ள ஆழ்வான் பேர ஆழ்வான் இதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோமான்னு சொல்கிறாரா இல்லையா? நீங்கள் சீமான் சாப்பிட்டா இருக்குன்றாங்க. முன்ன மாதிரி ஒரு கடுமையாக இல்லை, மென்மை தான் தாக்குறாங்க. எங்க மென்மையாக இதை சொன்னார்னு சொல்லுங்கள். நான் தான் சொல்கிறேன்ல, என்ன உங்கள் அப்பா ஆழ்வான் புள்ள ஆழ்வான் பேர ஆழ்வான் இதுக்கு தானடா, இதுக்கு தான் நீங்களாம் கட்சி நடத்துறீங்களான்னு நேற்று கூட பேசுகிறாரு. சாட்டை கிட்ட தான் ப்ராஜெக்ட் கொடுத்த மாதிரியும் சீமானுக்கு இது தெரியாது அப்படின்ற மாதிரி சவுக்கு சொல்கிறாரு. அப்போ சாட்டை கிட்ட கொடுத்தாங்க, சாட்டை கிட்ட போய் கேட்கணும். ஏன் சீமானை இப்போ சாட்டை அவர்கள் சொன்னால் சீமான் கட்டுப்பட்டுருவாரா? சொல்லுங்கள். சாட்டை நீ கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னா சீமான் சரி பார்த்துக்கலான்னு வரேன் அப்படி. அப்போ சுற்றி சுற்றி நீங்கள் அந்த ஒரு 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 பெரிய சித்தாந்தம் பேசுகிற ஒரு மனிதனை உங்களால் ஏன்ற அளவுக்கு அசிங்கப்படுத்துறீங்க. அதுதானே இது சார்? அப்படியே கொடுத்துருந்தாங்கன்னு நீ யாரை பேசணும்? அந்த மாதிரியான வாய்ப்பு சாட்டைக்கெல்லாம் இல்லை. சரி, அப்படியே சாட்டைக்கிட்ட கொடுத்துருந்தாங்கட சாட்டை தானே பேசணும். சீமான் சாஃப்ட் ஆகிட்டார். எந்த வகையில் சீமான் சாஃப்டானார் புரியுதுங்களா? அதாவது சீமான் கூட இருக்கிறவங்கள குறை சொன்னோம்னா அது சீமானை குறை சொல்வதுக்கு அர்த்தம்தான் அப்படின்னு. அதாவது நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்லுது. நேரடியாக திமுகவுக்கு பகையா திமுக பேசினா பரவாயில்ல, சம்மந்தமே இல்லாதவன், எங்கெங்கேயோ அடிமை வேலை செய்கிறவன், எங்கெங்கேயோ கட்டி போட்டுருது பலதை, அதெல்லாம் வந்து சீமானை பார்த்து கொலைக்குது. இப்போ இவர்கள்லாம் எஜமான விசுவாசம் தானே. ஒருத்தன் உருப்பட்டுறக்கூடாது, ஒருத்தன் வந்து ஒரு தன்மானத்தோடு தமிழர்கள் இருக்கணும், தமிழ்நாட்டு மக்கள் தன்மானத்தோடு இருக்கணும்னு ஒருத்தன் பேசிடக்கூடாது. பேசினோம்னா ஏய் என்ன அந்த தன்மானத்தோடு இருக்கிறான்றான், அப்போல்லாம் நம்மளன்னா அடிமைன்னு சொல்கிறானா அப்படி எடுத்துக்கிறாங்க இவங்க. அதுதான் இங்கே சிக்கல். சீமான் அடுத்த கட்ட மூவ் எப்படி இருப்போம்? நம்ம மரங்களின் மாநாடுன்னு ஒன்று வைக்க போகிறாரு, இல்லை அடுத்தடுத்து விஜயை டார்கெட் பண்ணி தான் அடிக்கிற மாதிரி உத்தேசமா அப்படி எடுத்துக்கலாமா? ஏன் விஜய் நம்ம மரத்துக்கு எதிரானவரா? நான் பார்த்து வருகிற இந்திய அரசியலில் ஒரு மனுஷன் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாரு, அதுங்களையும் பற்றி யோசிக்கிறாருன்னா அது சீமான் தான். ஒன்று இப்போ மரங்களுக்கான மாநாடுன்னு அவன் சிரிச்சானோ, காட்டில் போய் பேசுவாரா, மாடை வச்சு இங்கே பேசினாரு, காட்டில் போய் வச்சு பேசுவாரா அப்புறம் மாதிரிலாம் கேள்வியெல்லாம் எழுப்புறாங்க. நேற்று முந்தானத்தை ஒரு அமெரிக்காவில் ஒரு அறிக்கை வந்திருக்கு பார்த்தீங்களா? ஒரு செடி அது வந்து பாதிக்கப்பட்டோன்னா அடுத்த செடிக்கு அது வந்து இன்டிமேட் பண்ணுது அப்படின்றத நிரூபித்து காட்டுறானுல்ல. வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னார் வள்ளலார். அப்போது எல்லா உயிர்களுக்கும் ஒரு தன்மை இருக்கிறது, எல்லாத்துலேயும் உயிர் இருக்குது. நீங்கள் சும்மா இப்போ இந்த மைக் ஸ்டாண்ட், இந்த கேமரா ஸ்டாண்ட், இதுக்கு உயிர் இருக்கா இல்லையா? எல்லாம் சொன்னோம் அது திடப்பொருள்னு. கொஞ்ச நாள் இதை அப்படியே விடுங்க, ஒன்று இது வந்து ரஸ்டாகும், துருப்பிடிக்கும், கொஞ்ச நாள் அப்படியே இத்து உடஞ்சிரும், செல்லாயிடும். அப்போது உயிர் இருக்கிற ஒன்று தான் இயங்கும். கண்டிப்பாக நீங்கள் இது உயிர் இல்லைன்னு நினச்சிங்கன்னா தப்பு. நம்ம வந்து இப்போ காற்றுற வீசு, அதில் இருக்கிற கெமிக்கல் அது இதில் சேர்ந்து இது கூட ஒரு ரியாக்ஷன் ஆகி இதில் ஒரு மாற்றம் ஏற்படும்ல. அப்போ இதுக்கும் ஒரு உயிர் இருக்குது. நீங்கள் ஒரு கல் எடுத்து நீங்கள் வச்சுட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த கல் பெருசாக இருக்கலாம், இல்லை சிறுசாக இருக்கும். அப்போ அது இயங்கத்தானே செய்யுது. அப்போ எல்லாத்துலேயும் உயிர் இருக்குது. அந்த மாந்த நேயத்தை பேசுகிறவர் தான் சீமான். நீங்கள் சீமான்கிட்ட குறையே இல்லை, சில குறைகள் இருக்கலாம், நிறைகள் எவ்வளவு இருக்குது அதை பாருங்கள். உடனே இவனுங்க வந்து இருக்கிற நிறையெல்லாம் விட்டுட்டு ஏதோ 1-2 ஒரு இயக்கத்தில் யாராவது ஒருத்தர் கண்டுக்காமல் இருப்பார், ஒருத்தர் பேசாமல் இருப்பார், ஒருத்தர் திட்டிருப்பார், ஒரு கோபத்தில் பேசியிருப்பார், இதை எடுத்து அப்படி பெருசு பண்ணுறது. சீமான் வந்து ஆந்தில் போகிறாரு, அவ்வளோ கார் வச்சுருக்காரு, அந்த வீட்டில் இருக்கார், இப்படி சாப்பிட்றாரு, வயிறுக்கு தான் அந்த மனுஷன் சாப்பிட்றாரு, என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போது
ஒட்டு மொத்தமாக இவங்களோட ப்ராஜெக்டு ஒருத்தன் வளர்ந்துட்டாப்புல, ஒரு தன் காலில் நின்று இன்றைக்கி வந்து 8.5% வாக்குகளை வாங்கியிருக்காருன்னும் போது நம்ம பிச்சைக்காரனா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒண்டிக்கின்னு நிற்கிறோம், எவனாவது எதனா போடுவானான்னு பார்த்து நிற்கிறோம், இறந்தே தின்னு பழக்கப்பட்டுட்டோம். இந்த ஆள் நான் தனியாக நிற்கிறேன். சீமான் அப்படி பூதாகரப்படுத்துறீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா எத்தனையோ மாவட்ட செயலர்கள்லாம் வெளியேறி இருக்காங்க, கட்சியில் முக்கியமான போய் அணிகளில் காளியம்மாலாம் நல்ல பேச்சாளர் வெளியேறி இருக்காங்க. நிறைய விமர்சனங்கள் என்ன சொல்றாங்கன்னா விஜய் பக்கம் தான் போகும், சீமானித்தோட கட்சி குறைஞ்சிட்டு தான் வரும்ன்ற மாதிரி பேசி சொல்றாங்க. அதெல்லாம் எல்லாமே நீங்க ஒரு சில விஷயத்த ஏதோ காழ்ப்புணர்ச்சியிலையோ இல்லை அவர் வளர்றாருன்னு அடிப்படையில் எடுத்துக்கலாம். எல்லா கருத்துக்களும் அப்படியே இருக்குமா சார்? இங்கே 2 தான் சார். ஒன்று திமுக பக்கம் இருக்கணும், இல்லை அதிமுக பக்கம் இருக்கணும். இதுக்குமே இல்லாமல் தனியாக நின்று எல்லாரையும் திட்டுறாருல்ல, அதுதான் சார் இங்கே. ஆனால் ஆரம்பத்தில் விஜய் கட்சிக்கு வரும்போது இவர் அழைச்சாருல்ல, சீமான் அழைச்சார்ல, எதுக்கு அழைச்சாரு? யார் அடிச்சா? சீமான் வந்து கூட்டணிக்கு வா தம்பி அப்படின்ற மாதிரி சொன்னார்ல. ஆமாம், நல்ல பிள்ளையா இருக்குன்னு பார்த்தோம். அந்த புள்ள அந்த மாதிரி புள்ள இல்லை. அப்புறம் கூப்பிட்டுறதுக்காக கூட வச்சுன்னு இருக்க முடியுமா சொல்லுங்க? அதாவது சீமான் தத்துவத்தோடு, சீமான் மாதிரி நீ பேச முடியாது வச்சுக்க. அட்லீஸ்ட் சீமான் தத்துவத்தோடு கொஞ்சம் நெருங்கிய ஒரு தத்துவத்தை பேசியிருந்தாலும், ஒரு அரசியல் நெறிய சொல்லியிருந்தாருன்னா ஒரு ஒன்றா நிற்கலாம். நான் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறேன், நீ திராவிடமோ தமிழ் தேசியம் ஒன்றுன்ற, நான் பெரியார் என்ற ராமசாமி இந்த மண்ணை சீரழிச்சாருன்றேன், என்னோட அரசியல் தலைவர் அவர் தான் எவனோ சொல்லி கொடுத்தது நீ சொல்கிற. அப்போ எப்படி நான் உங்க கூட சேர முடியும்? நான் அப்படி உங்க கூட சேர்றதுக்கு நான் திமுக கூடயோ இல்லை வேறு யாரு கூட சேர்ந்துருவேன். காம்ப்ரமைஸ்னு ஆகிட்ட பிறகு நீன்னா உனக்கு மேலே அப்பங்கிறான்ல, அவங்க கூட போய் நின்றுவேனே. இப்போ இன்றைக்கு கூட எடப்பாடியார் நிச்சயமாக சீமான் ஒரு கூட்டணி என்றால் அதை நிச்சயமாக 100% எடப்பாடியார் வரவேற்பார். பலரும் அதை விரும்புகிறார்கள். இந்த தடவை வந்து சேர்ந்து நின்று திமுகவை தள்ளிடணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. நான் கூட பர்சனலாக அண்ணன் கூட அதை பேசியிருப்பேன். மற்றவங்க பேசுகிறாங்களோ இல்லை, நான் கூட பேசியிருப்பேன். ஆனால் அண்ணன் என்ன சொல்கிறாரு, நான் 26 பார்க்குறேன், நான் 31 பார்க்குறேன்றார். நாம் வந்து திமுகவை தள்ளுவதற்கு நம்ம சில காரணம் சொல்கிறோம்ல, அதுலேயும் அர்த்தம் இருக்குது. நான் தனியாக தான் நிற்பேன்னு அண்ணன் சொல்கிறதுல அதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது. இல்லை, இங்கே வெற்றியே தீர்மானிக்கப்படுது இல்லை. ஒரு சிறந்த ஆளுமைன்றதுக்கு 8% ஓட்டு கூட செகண்டரியாக இருக்கட்டும், ஆனால் வெற்றி ஒரு தொகுதி இப்படி தானே தீர்மானிக்கப்படுது. இல்லை, ஆனால் இது இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி உனக்கு அது உண்மைதான் சார். நீங்கள் தேர்தல்னால அது வந்து வெற்றியை நோக்கி போவது தான். கட்சின்னா ஒன்று புரட்சிகர கட்சியாக இருக்கணும், இல்லை ஓட்டு வாங்குற கட்சியாக வந்துட்டா வெற்றியை அதில் வந்து முதன்மைப்படுத்தும். எப்படி வியூகமாக வச்சு வெற்றி பெறுவது, அதிகாரத்தை நோக்கி போவது அப்படின்னு சொல்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அதிகாரத்தில் வந்து கொஞ்சம் பங்கு கேட்குறீங்க, நான் அதிகாரத்தையே நான் மொத்தமாக என் தலைமையில் கைப்பற்றணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? நான் அதை தாண்டி கூட சொல்கிறேன். இல்லை, ஒரு 15 வருஷமாக இருக்கும், இல்லை நீங்களே ஒரு 20 வருஷமாக இருக்கீங்க, ஒரு முன்னேற்றமும் இல்லாத போது நீங்கள் ஒரு இலக்கோட பயணிக்கும் போது கூட இருக்கிறோம் அதே மாதிரி இலக்கில் ஒரு சோறு வரும்ல. என்னடா நம்ம இன்னும் கட்சி இன்னும் வளராமல் இருக்குது, இன்னும் ஒரு 8% தான் இருக்குது, இன்னும் ஒரு எம்எல்ஏ சீட் கூட வாங்கலே, அப்படி இயல்பாகவே சோறு அடையும்ல தொண்டர்களுக்கு. நாம் தமிழ்ல இருந்து உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா? அப்படி அதனால தானே நிறைய பேர் வெளியேறி இருக்காங்க சார். அது வந்து அரசியல் கட்சின்னா, ஒரு கட்சின்னா அதில் வேண்டாதவன், பிடிச்சவன் பிடிக்காதவன், வெளியில் நம்ம சாதி இல்லை, நம்ம உள்ளுக்குள்ளே சாதியாக கூட பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அது மற்றவங்க சொல்லலாம், அவரை சொல்லல, மற்றவங்க சொல்லலாம். அது அப்போது நடைமுறையில் இருக்கிற சிக்கலாக தான் சார் போகிறாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ காளியம்மாளை சொன்னீங்க, காளியம்மாள் வந்து நாம் தமிழ்லேருந்து விலைக்கு போயிட்டாங்க, நாம் தமிழ் சித்தாந்தம் தப்புன்னு எங்கன்னா பேசுனாங்களா சொல்லுங்கள்? இல்லை நாம் தமிழ்லேருந்து விலகியவர்கள் நேரடியாக சீமான் அரசியலை வந்து சேலஞ்ச் பண்ணி பேசுகிறாங்க, அது தப்புன்னு பேசுகிறாங்க, ஒரு ஆளை காட்டுங்க. ஜெகதீச பாண்டியன்ற ஒரு வெற்றி செல்வன்ற ஒரு வேற ஏன்பா நீங்கள் தான் ஒரு ஆள் கேட்டீங்க, 2 பேர் சொல்லல. இன்னும் எங்கே பேசுனாங்க? அவங்க சொன்னாங்கல்ல, சும்மா 2 வால் இது RSS வால் பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு போனாங்க. வேற என்னங்க, வேற என்ன? இப்போ சீமான் மேலே நீங்கள் என்ன குற்றச்சாட்டு சொல்லுவீங்க? இல்லை பொதுவாக திராவிடத்தை எதிர்க்கணும், இல்லை சும்மா நம்ம இன்ன வரைக்கும் நண்பனாக இருப்பான், மறுநாள் பிரிஞ்சுட்டா கூட இங்கே ஒரே காரணம் தான் அவன் RSS பிஜேபி ஆதரவாளர். வேற என்ன அரசியல்? இதுதானே முக்கியமா பார்த்த மாதிரி சரிங்க. இப்போ பிஜேபி இருக்காரா இல்லையா, இதுதான் இன்னைக்கு அரசியல் பேச பொருள் தமிழ்நாட்டில். சும்மா இவனுங்க அந்த மாதிரி ஒரு இமேஜை உருவாக்குறானுங்க சார். எல்லா நாய்களும் பிஜேபி பணியில் கட்டப்பட்டிருந்த நாய்கள் தான். போதுமா? எவன் யோகியன்னு சொல்லுங்க. எவன் சார் தமிழ்நாட்டில் யோகியன்? திருமாவளவனா இருக்கட்டும், மற்ற திருமாவளவன் 2001 எவன் தான் உருவி இருந்த பிஜேபி காரன் தானே உருவினாரா இல்லையா? திருமாவுக்கு போட்ட ஓட்டு பிஜேபி காரன் போட்டிருப்பானா? போட்டிருக்கணும்னா ராஜாவுக்கு திமுகவில் இது விசிகாவில் இருந்து ஓட்டு போயிருக்குமா? போயிருக்காது 2001 பேசுகிறீங்க. அப்புறம் ஒரு பாராளுமன்ற தேர்தலில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அம்பு சின்னத்தில் நின்னார்ல, யார் ஜார்ஜ் பெர்னாண்டஸ்?
அந்த கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் தானே, பக்கா ஆர்எஸ்எஸ் நான் ஆர்எஸ்எஸ் வளர்ப்பனான் அப்படின்னு சொன்னவர் தானே. ஏன்னா அவர் சின்ன மட்டும் இனிக்குது. அதில் சும்மா அந்த நீங்கள் உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் பிஜேபி நல்ல கட்சி, ஒன்றும் பிஜேபி ஒன்றும் தீண்டப்படாத கட்சி இல்லை. திகா வந்து ஆர்எஸ்எஸ் வந்து திகா மாதிரி ஒரு சமூக சேவை செய்கிற இயக்கம்தான். இந்த கதையே விடாதீங்க. சண்முகம் சொன்ன மாதிரி 2021 எலெக்ஷனில் சொன்னீங்கல்ல, நமக்குள்ளே ஏதாவது விரிசல் வந்தால் பிஜேபி உள்ளே வந்துடுன்னு, அந்த பஜனை இந்த தேர்தலில் நடக்காதுன்னு சண்முகமும் அவரே சொல்லிட்டார். அதால் சும்மா சார் அப்போ அப்படி ஒரு கட்சி மனித குலத்திற்கே எதிராக இருந்து அதை எப்படி சார் மனுஷன் இருப்பான்? நீங்கள் பிஜேபி அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கு பிஜேபியில் இருக்காங்களே, ஒன்று இப்போ எடுத்த உடனே முதல் வாதம் பிஜேபி ஒட்டுமொத்த மானிட இனத்திற்கும் எதிரானது, குறிப்பாக பட்டியல் சமூக மக்களுக்கு மிக மிக எதிரானது அப்படின்னு சொல்கிறான்ல. அப்போது இவன் பிஜேபி கொச்சப்படுதா நினச்சி பிஜேபியில் இருக்கிற பட்டியல் சமூக நபர்கள் இருக்காங்களா, அவனுங்களை அசிங்கப்படுத்துகிற நீலாம் சூடு சொன்னல, நீலாம் சோறை திங்கிற வேற என்ன திங்கிறான்னு அந்த மக்களை இவர்கள் அசிங்கப்படுத்துகிறார்கள். சார் நித்தமும் ஒரு இயக்கம் எங்களுக்கு எதிராக இருக்கிற போது நாங்கள் அந்த இயக்கத்தில் இருக்க முடியுமா சார்? சொல்லுங்கள். எவனா இருப்பானா? உன்ன மாதிரி சூடு சொன்ன இல்லாதவன் இருப்பான். திமுக என்ன கழிவு ஊற்றினாலும் அதை வாங்கி குடிச்சிங்கன்னு ஏதோ வயிறு நிறைஞ்சால் போதும் அப்படின்னு இருக்கிற ஒண்டி இருப்பானே தவிர, பட்டியல் சமூக மக்கள் குறிப்பாக பறையர்கள்லாம் அறிவாளிகள், அவனாம் அதெல்லாம் தாங்கி நிற்க வேண்டிய அவசியம்லாம் அவனுக்கு இல்லை. நீங்கள் ஒன்று பாருங்கள், ஒரு அம்பேத்கர் இயக்கத்தில் இருந்துக்கிட்டு அவன் வேற எங்கன்னா போய் இன்னொரு அரசியல் கட்சியில் அவனால் பிரகாசிக்க முடியுமா? இந்த அம்பேத்கர் இயக்கத்துலேருந்து இன்னொரு இயக்கத்துக்கு ஒன்றா போவான். தலைவர் வந்தாருன்னா ஏன் சின்ன பெரிய வந்தால் ஏன் சிக்கணுமான்வான், என்ன குஞ்சு தான் பேசணுமா அப்படின்னு சாதாரணமாக கேட்டுருவான். ஏன்னா இவர்கள் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து கிளர்ந்து வெளியே வர்றான்ல, அப்போ அவன் அந்த தன்மானத்தை எங்கே வேணாலும் எதிர்பார்ப்பான் சார். இவனுங்களை மாதிரி வந்து பொறுக்கி திங்கிற ஆளுங்க இல்லை. அப்படி இருக்கிற போது எப்படி நாங்கள் வந்து தன்மானத்தை வந்து இழந்து தினம் தினம் எங்கள் மூஞ்சில் காரியத்தமாக தொடச்சிக்கின்னு பிஜேபியில் இருந்துருவாங்களா? ஆனால் இவனை வெளியில் பேசுறது அது ஒட்டுமொத்தமான பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரானது. எதிர்கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் தானே ஒன்றா இருந்துட்டீங்கன்னா, போய் அமித்ஷாவுக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்து யார் சொன்னது? கடந்த ஆண்டு பிறந்த நாளில் திரும்ப தான். ஏன் மின்னா போய் சொல்கிறேன்? இன்னும் யோகின்றீங்க வந்து டெல்லியில் வந்து திமுக அலுவலகத்தை நட்டா வச்சு திறக்க வைக்கிறானோ, சிலையை வெங்கையா நாயுடு வச்சு திறக்க வைக்கிறான். ஏன் திறக்கிறதுக்கு ஆளே இல்லையா? ஏன் சோனியா வந்து திறந்தா திறக்காதா? சொல்லுங்கள். ராகுல் காந்தி வந்து ஆவாதா? அப்போது சும்மா இவங்க ஒரு பூச்சாண்டி காட்டுறது பிஜேபி பிஜேபி பிஜேபின்னு. இப்போ அப்படி மக்களுக்கு எதிராக தான் எப்படி சார் திரும்ப திரும்ப ஆட்சிக்கு வர முடியும்? சில திட்டங்கள் எதிராக இருக்கும், அது அவங்க பாலிசி. இப்போ நீங்கள் ஒன்று நினைப்பீங்கல்ல, இப்போ திராவிட மாடல் ஆட்சின்னு என்ன நோ பண்ணுறீங்க, எங்களுக்கு அது எதிராக தான் இருக்குது. அம்பேத்கர் வாகனத்தை எடுத்து போய் அம்பேத்கர் கவிஞர் வாகனம்னு ஓட்டுற, எங்களுக்கு பார்த்தா அசிங்கமாக தான் இருக்குது நீ செய்கிற. அப்போது அந்த மாதிரி தான் ஒரு சிலது முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். ஒட்டு மொத்தமாக ஒரு மானிட இனத்திற்கு எதிராக ஒரு கட்சி 3 தடவை ஆட்சி வருதுன்னா இவனுங்க யார் அசிங்கப்படுத்துகிறானோ? என்னதான் முக்கனா கூட பிஜேபி தனியாக நின்று எடுத்த தொகுதிகளை நீங்கள் கூட்டணியாக நின்று உங்களால் எடுக்க முடியல. அப்போ உங்களை நம்மளும் தானே அர்த்தம். உங்கள் சித்தாந்தம் இது சீட்டிங் இது அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க தானே அதுக்கு அர்த்தம். அப்புறம் ஆனால் உன்னை சும்மா பிஜேபி இது எவ்வளோ நாளைக்கு தான் அதை சொல்லுவானுன்னு தெரில. பல்வேறு அரசியல் சார்ந்த தகவல் பயணிட்டு மற்றொன்று சந்திப்பு. நன்றி, வணக்கம் சார்.